பிரைஸ் பிட்காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 34 நாட்கள் இயேசு செய்த 34 அற்புதங்களை நாம் ஒன்றொன்றா பார்த்தோம்ல. இயேசு வெறும் 34 அற்புதம் மாத்திரம் தான் செய்தாரானா? அது அப்படி இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் 20:30 சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். மார்க் 6:56 கூட வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகள் தோறும் வியாதிகஸ்தரை கொண்டு வந்து இயேசுவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று நாம் பார்க்கிறோம்ல. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். மறுபுறத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரினால. 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், பி சோபர், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஒரு புறத்தில் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார், இன்னொரு புறத்தில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கிறோமா? யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசானவன் நமக்கு முன்பாக எந்த இடரலையோ, எந்த நிபச்சொல்லையோ, எந்த விரல் நீட்டுதலையோ வைக்கவே முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.